சமைக்கவே தெரியாதவங்க கூட இதை சமைச்சிடலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் தான். அதை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பேச்சுலர்ஸ் ஹாஸ்டலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு, இது வரைக்காலும் சமைக்கவே தெரியல, சமைக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஈஸியாக சமைச்சிடலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், உங்களுக்கே புரியும். இப்போ வந்து பேனில் கடலெண்ணெய் விட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் என்கிட்ட வந்து இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் வந்து இப்போ தான் கிடச்சிது. மேக்ஸிமம் வந்து நம்ம இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இங்கே வந்து முள் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் கிடச்சதா, சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். நம்ம வந்து காம்பு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ளெல்லாம் கட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சொத்தை இருக்கான்னு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அடைச்சிட்டு, அந்த தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போடும்போது நம்ம மேலே தெறிக்காமல் இருக்கும். நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து வதக்கி எடுத்துருங்க. ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும். மீதி வந்து நம்ம வந்து குழம்புல சேர்த்து கொதிக்க வைக்கும்போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போவே நல்லா வதக்கிட்டோம்னா அப்புறம் கத்திரிக்காய் நல்லா வந்து குழஞ்சிரும். அதனால தான் இப்போ வந்து வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்காலும் பேரே அதுதானே, எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயங்க நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கினேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா வந்து மிக்சியில் வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அப்போது நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், களியோ அப்படி ஏதாச்சும் இட்லி, தோசை அது கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வதங்கிடும். நமக்கு வந்து வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும் இல்லையா. ஸோ மிக்ஸி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கையில் நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக்ஸியும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதிலே வந்து மிளகாய், சீரகம், தனியா சேர்த்து அரைச்சதுனால நான் அப்படியே மொத்தமாக ஒன்றா சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக இருக்கிறதுனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக இருக்கு இல்லையா மிளகா, அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. அது ஜஸ்ட் கலருக்காக தான், வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். காரம் அதிகமாக இருக்காது. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம் இல்லையா, போனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து சின்னதாக தான் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளியும் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா புளியை கரைச்சி உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, ஒரு அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நல்லா வற்றினதும் நம்ம அதை அதிகமாக சேர்த்துட்டோம்னா நிறைய வந்து கொதித்து அந்த கேஸ் தான் வேஸ்ட் ஆகும், டைமும் வேஸ்ட்டு. ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்ததை அப்படியே எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து அப்படியே வந்து குழம்புல முங்குற மாதிரி அமுக்கி அப்படியே விட்டுடுங்க. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே அவங்க கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே கொதிக்க வச்சோம்னா இந்த மசாலாலாம் உள்ளே போயிடும். அப்புறம் வந்து சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எதையும் வதக்கி அரைக்க வேண்டிய வேலைலாம் இல்லைங்க. அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சமைக்கவே தெரியாது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம், புளி சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறமா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து செம சூப்பரான ஒரு சைட் டிஷ். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான். கடைசியாக வந்து நீங்கள் கறிவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டு இறக்கி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். ஒரு அப்பளம் இல்லைன்னா ஒரு ஆம்லேட், அவ்வளோதான். சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.